திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருமுறை தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே கடந்த மார்கழி மாதம் முழுவதும் திருப்பள்ளி எழுச்சி திரு எம்பாவை பாடி வந்தோம். அந்த வகையிலே நாம் இப்பொழுது தைத்திருநாளை நேற்று கொண்டாடி இன்றைக்கு 2ஆம் நாளாக நாம் இந்த நிகழ்ச்சியில் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒரு புது முயற்சியாக 12 திருமுறைகளிலே முதல் திருமுறையில் திருஞான சம்பந்தர் இயற்றிய அந்த திருமுறையிலே நாம் இன்றைக்கு பண்ணின் பன்வரிசையிலே நட்டப்பாடை என்கிற அந்த பண்ணை கையில் எடுத்துக்கொண்டு நாம் முதல் முறையாக இன்றைக்கு பாராயணம் செய்ய முயற்சி செய்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவருள் கருணையினாலே நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டி இந்த நிகழ்வை நாம் துவங்குவோம். இந்த நிகழ்வை நல்லபடியாக துவங்குவதற்காக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அறிமுக உரையாக ஐயா அவர்களை ஆற்ற வருக வருக என்று வரவேற்று பேச அமைகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் அடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி. ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. அடியார் பெருமக்களே, சிகாரம் தரும் உமையாள் துணை என்ற சேனல் மூலமாக முதலில் சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 2022 நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டி ஆண்டாய், ஆயிரம் அரவமார்த்த அமுதனே அமுதம் ஒத்து, நீயுமென் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க, நோயவை சாருமாகில் நோக்கினி அருள் செய்வாயே என்ற அப்பர் பாடலுக்கான விளக்கத்தோடு இந்த நிகழ்வை தொடங்கினோம். இப்போது 3ஆம் ஆண்டிலே 23 கடந்து 24 3ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அதனால இந்த நிகழ்ச்சி 3வது நிகழ்ச்சி. முதல்ல பெரிய புராண கலந்து உரையாடல், பெரிய புராண சொற்பொழிவுன்னு ஆரம்பிச்சோம். ஆனா சொற்பொழிவு வேண்டாம், எல்லாரோடையும் அடியார்களோடு கலந்திருந்து அந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் என்ற திருவாசக வரியை வைத்து அந்த தொடரை தொடங்கினோம். வெற்றிகரமாக அது இப்பொழுது 400 நாட்களுக்கு மேலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எல்லாம் இறைவன் அருள். அப்புறம் 2வது நிகழ்ச்சியாக ஐயா அவர்கள் திருவம்பாவையும் திருப்பள்ளியை படிக்கொண்டு மார்கழி மாதம் படிக்க வேண்டியதை கார்த்திகை மாதத்திலே ஆரம்பிச்சு அடியாரெல்லாம் காலை நேரத்திலே கூட்டி வைத்து அந்த நிகழ்ச்சியை தொடங்கினார்கள். நான் தொடர்ந்து அதை கேட்கிற புண்ணியம் எனக்கு கிடைச்சது. அதனால இந்த திருவம்பா மார்கழி மாசத்துல படிக்கிறோமே, ஏன் திருமுறைகளை முழுசும் படிக்க கூடாது அப்படி என்று எண்ணம் தோன்றியனாலே இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்யலாம் என்று அடியார் உள்ளத்திலே கூட எல்லார் உள்ளத்திலையும் தோன்றியது. அதனாலே இன்றைய மாட்டு பொங்கல் தினத்தில அதுல திருவள்ளுவர் தினம்னு வேற சொல்லுவாங்க இன்னைக்கு இல்லையா? அந்த நாளில அவர் தான் நமக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று இந்த உலகை இறைவனுடைய அருளால் வந்தது என்று சுட்டி காட்டுகிற அந்த நன்னாளில இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இதுல நாம் திருமுறை முற்றோதல் செய்து, திருவாசக முற்றோதல் பல இடத்துல நடக்கிறது. ஆனா அங்கெல்லாம் திருமுறை முற்றோதல், அது 12 திருமுறை 18,000 பாட்டையும் தொடங்காது பாடணும் அப்படி என்று திருமுறை முற்றோதல் செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம்.
திருவாசக முற்றோல் பல இடத்துல நடக்குது. இப்ப திருக்கழுக்குன்ற நால்வர் விழால அந்த இந்த பதிகங்கள்லாம் ஓதுறோம். அந்தந்த குரு பூஜை அந்தந்த திருமுறைகளை ஒரு திருமுறை ஓதுகிறோம். ஆனால் முற்றாக பன்னு திருமுறையை ஓத வேண்டும் என்ற வகையில அதுக்கும் ஒரு நிகழ்ச்சியை திருக்கழுக்குன்றம் நால்வர்கள் நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியும் 2 முறை நடைபெற்றது. அங்கே இதே மாதிரி ஒரு பன்னிருதுறை மாதரணி என்ற அமைப்பில அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். ஆனா 3வது முறை தொடங்கிய போது கரோனால விட்டு போச்சு. அதுக்கப்புறம் தொடரவே முடியாம போச்சு. அதை இப்போது நாம் இங்க தொடங்குகிறோம். அந்த வகையில திருமுறை என்றால் என்ன என்று போல தெரிந்து கொள்ள வேண்டும். திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்று பொருள். மணிவாசகர் தான் கத்துக் கொடுத்தார். இங்க நம்ம சொல்ற எல்லா சொல்லுக்கும் அடிப்படை திருமுறை தான் நமக்கு. ஏன்னா எனக்கு திருமுறை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. நான் ஒன்றும் படிக்காத ஆள். நான் எம்காம் படிச்சு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பிஎஃப்ல ரிட்டையர் ஆனவன். ஆனா எனக்கு தமிழ்லாம் அவ்வளவு வராது. ஆனால் திருமுறைகளை தொடர்ந்து படிக்கிற ஒரு புண்ணிய பேரு கிடைத்தது. அதனால எதை சொன்னா திருமுறை மட்டுமே மேற்கோள் காட்டி பழகி போனேன். திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்று பொருள். தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது அடியே இறஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பருள் யான் சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன். சிவமாகிய திருவை நான் அடையவில்லை என்று அதை அடைந்தவர் சொல்கிறார். அடைந்தவரே அப்படி சொன்னா நம்மள எங்க போய் நிக்கிறது? அதனால திருவே பெரும் சிவமெய்திட்டிலே நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய். பவம் என்பது பெருமான் நமக்காக செய்கிற ஐந்தொழில். அவன் நம்மை படைப்பவன், நம்மை காப்பவன், நம்மை துடைப்பவன், அப்புறம் மறைப்பவன், அருள்பவன் என்ற அவன் 5 தொழில்கள் செய்கிறான். அதனாலே அந்த பவன் என்று வந்தது. அதனால அந்த பாட்டு என்ன சொல்ல அடிப்படை திரு என்ற சொல்லுக்கு அடிப்படை அந்த பாடல் தான். அதனால தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது அடியே இறஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன். கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதேன் மார்கழி மாசம் ஃபுல்லா படிச்சோம். அதனால அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பருள் யான். அடியாரோடு சேர்ந்திருத்தல். உனக்கு அன்பருள் யான் சிவமே பெரும் திருவெய்தி. அடியாரோடு சேர்ந்து நான் வெறும் அடியாராக இல்லாமல் சிவனடியாராக இருக்க வேண்டும் என்ற வகையில சிவமே பெரும் திரு எய்திட்டிலே. திரு இப்ப எய்திட்டே அவர் சொன்னா நம்ம திருவை எய்துகிறோம் என்ற பொருளிலே அதை வைத்துக் கொண்டு நாம் வெறும் அடியாராக்காமல் சிவனடியாராக இருக்க வேண்டும். அதற்கு துணை புரிவது இந்த 12 திருமுறைகள் என்று சொல்லி அந்த திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்ற பொருள். அதனாலே சிவமே பெரும் திரு எய்திட்டிலே நின் திருவடிக்கா பவமே அருளுகண்டாய். 5 என்னை உய்விக்க வேண்டும் என்று சொல்லி மணிவாசகருடைய விண்ணப்பத்தை முதலிலே வைத்து அடுத்த திருக்கு அப்புறம் அந்த முறையும் ஒரு சொல்லு இருக்குது. அந்த முறை என்றா முறையா படித்தல் ஒரு வழி சொல்லுவாங்க. ஆனால் முறை என்றால் இறைஞ்சுதல் என்று பொருள். பெருமானிடத்திலே இறைஞ்சுதல். அவரவர் முறை இறைஞ்ச நின்றார் என்று நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் இதுல பாடுவார் திருநெல்வேலி பதிகத்துல. அதனால முறை என்ற சொல்லுக்கு இறைஞ்சுதல் அவர் பொருள் காட்டினார். அதனாலே சிவத்திலே போய் இறைஞ்சுதல். என்ன இறைஞ்சுதல் என்றால் மணிவாசக பெருமான் சொல்லிய பாடல் தான் பாருருவாய பிறப்பு அறவன். இந்த பிறவியின் பலன் என்ன? மீண்டும் பிறவாமல் இருத்தல் தான். பாருருவாய பிறப்பு அற வேண்டும். அதுக்கு நான் என்ன பண்ணோம்? பெருமானிடத்திலே பக்தி செலுத்த வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும் அப்படின்னு 2 விண்ணப்பத்தை மணிவாசகர் வைக்கிறார். அதற்கு பெருமான் கேட்கிறார், என்ன அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு அப்படின்னு கேட்கிறார். அப்ப பெருமான் மணிவாசக பெருமான் சொல்றார், பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே உன் செங்கமல மலர் போலும் ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. அப்ப பிறவி அற வேண்டும், பத்திமை பெற வேண்டும் என்றால் அடியார் நடுவில் இருக்க வேண்டும். அதனால
சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலரு போலும் ஆருருவாய ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே இருக்க வேண்டும். அந்த அடியவர் தொகை நடுதான் நம்ம தினம் பாடுகிற திருத்தொண்ட தொகை. அந்த அடியவர் நடுவிலே இருக்கிற புண்ணியம் நமக்கு பிறவி அறுக்கச் செய்யும், பத்திமை பெறச் செய்யும் என்று மணிவாசக பெருமான் சுட்டி காட்டினார். இன்னொரு இடத்துல சொல்வார், உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அந்த அடியார் நடுவுள் இருக்கும் சூழலை கடந்த ஒன்றரை வருடங்களாக நம்முடைய சிகாரம் அமைப்பை நமக்கு தந்திருக்கிறது. அதனால அந்த அமைப்புக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். இந்த திருமுறைகள் நமக்கு 12ஆக அமைந்திருக்கின்றன. 12 ராசிகளுக்கு 12 என்று சொல்லி 12ஆக அமைந்திருக்கின்றன. இதுல நாம தை மாதம் தொடங்கினால ஐயா திருமுறை தை தமிழோசைன்னு போட்டிருக்கார். ஆனா மணிவாசக ஞானசம்பந்த பெருமான் நமக்கு கொடுத்த கொடை திருநெறிய தமிழ். அந்த முதல் பாட்டிலேயே அந்த பதிக பலன்ல திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தலாகும். அதனால அத தலைப்பை திருநெறிய தமிழ் என்று மாற்றிக்கொள்ளலாம் என்று என்னுடைய ஆலோசனையை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் படிக்கலாம், எல்லாருமா சேர்ந்து படிக்கலாம். அப்படி படிக்கிற போது ஏதோ நம்ம திருமுறை எடுத்தோம், ஒன்னாம் திருமுறை ஒரு கம்பார்ட்மெண்ட், 2வது ஒரு கம்பார்ட்மெண்ட், இதுக்கு அது சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்கியவனுடைய செக்கிழார் பெருமான். அவர் தான் என்ன பண்ணார், அடியார் பெருவை பேச சொல்ல ஞானசம்பந்த புராணத்திலும் நாவுக்கரத்திலும் சுந்தருடைய வரலாற்றிலும் இந்த திருமுறைகளை அவர்கள் எப்படியெல்லாம் பாடினார்கள் என்று நமக்கு இடம் சொட்டி பொருள் விளக்கியிருக்கிறார். தேவாரத்துல 792 பாடலுக்கும் அறிமுக பாடலாக அவர் அருள் இருக்கிறார். அதனால நாம் பெரிய புராணத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு இந்த திருமுறைகளை பாராயணம் செய்தார். அது அந்த மரபை பழைய காலத்தான் கண்டுபிடிச்சா இப்ப எல்லாம் மாதிரி தேவரம் தனியா பாடு, திருவாசனம் தனியா பாடல, எல்லாத்துக்கும் தொடர்பு உண்டு என்ற வகையில அதை அடிப்படையாக வைத்து கொண்டு பாட வேண்டும். ஆனா நம்ம பன்முறையில ஆரம்பிக்கிறதுனால முதல்ல நட்டபாடை பண்ணல ஆரம்பிக்கணும். அதனால அந்த பண்ணை பத்திய செய்தியை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தலைமுறை என்ற தில்லை முதல் கைலாயம் வரை நம்ம பெருமானை நோக்கி பயணம் செய்கிற அந்த பாடல் பெற்ற தலங்களுக்கு செல்கிற அந்த தலைமுறை, அந்த தலைமுறையில நம்ம எந்த பதிகம் முடியும், அந்த தலம் எங்க இருக்குது, அந்த தலத்தினுடைய பெருமான் பெயர் என்ன, பிராட்டி பெயர் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுதல். அதற்கு பிறகு நம்முடைய செக்கிழார் பெருமானுடைய அறிமுக பாடலை பாடி அதன் மூலமாக அந்த பகுதியை பாராயணம் செய்தல் என்று வகை. நம்முடைய சமயத்துக்கு பழந்தமிழ் சைவமாக வாழ்ந்த கொள்கைக்கு சித்தாந்த சைவம்னு பேரு. அந்த சித்தாந்த சைவம் என்ன சொல்கிறது, மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி. இந்த சித்தாந்த சாஸ்திரத்துக்கு தேவார சூத்திரத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா, நாம் பன்முறையிலே பாராயணம் செய்தால் அது நம்முடைய மாயைதனை பண் மயக்கத்தினாலே, அந்த இசை மயக்கத்தினாலே நம்முடைய மாயைதனை உதறலாம். தலங்களோறும் பயணிப்பதனாலே உலகியலை மறந்து அருளியல் நாட்டத்துக்கு செல்வதனாலே வினைகளை சுட்டு பொசுக்கலாம். அதனாலே தலைமுறை. அதற்கு மேலே நம்முடைய பெரியவருடைய அந்த அடியார் பெருமையை உணர்வதன் மூலமாக நம்முடைய சிறுமை தெரிந்து ஆணவம் அடங்கும். அதனால மலம் சாய அமுக்கலாம் என்ற வகையில இந்த தேவாரத்தை பன்முறை என்றும் தலைமுறை என்றும் அதுக்கப்புறம் வரலாற்று முறை என்றும் 3 வகையாக தேவாரத்தை பதிப்பிப்பது. ஒரு இடத்துல ஒரு புத்தகம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால இதுல நாம் பன்முறையிலே, ஏன்னா முதல் அப்படிதான் தொகுக்கப்பட்டதால அந்த பன்முறையில படிப்போம். ஆனாலும் தலைமுறையை பற்றியும் அந்த வரலாற்றிலே பெரிய புராண பாடல் பற்றியும் தெரிந்து கொண்டு இந்த பகுதியை பாராயணம் செய்யனால் நாம் பழந்தமிழ் கொள்கை ஆகிய அந்த திருநெறிய தமிழிலே நடைபோடலாம் என்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி அமைத்துக் கொள்ளலாம் என்று நேற்றே அதுக்கு ஒரு சின்ன குறிப்பு காட்டினேன். அதனால அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இப்ப நாம் அந்த திருமுறை பாராயணத்தை தொடங்குவோம். வாழ்க திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்போ முதலிட பன்முறையிலே தொடங்குவதனாலே ஞான சம்பந்த பெருமான் தான் ஞானப்பால் உண்டவுடனே அந்த பாடத் தொடங்கிய அந்த பண்ணு நட்டபாடை பண். திருமுறைகள்ல வந்து இந்த 11ஆம் திருமுறை பாண்டிய காரைக்காவனோட முதல்ல நட்டபாட பண்ணுல தான் பாடினாங்க. அந்த கொங்கை திறங்கி நரம்பு இந்த பாட்டை அதை முதல்ல பாடினாங்கன்னு சொல்லுவாங்க. நட்டபாடை பண்ணில வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுவும் நட்டபாடை பண்ணிலே அமைந்திருக்கிறது. இந்த பண் வந்து கம்பீர நாட்டின்னு ஒரு ராகத்துல பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இசையினால ஆனா நம்முடைய பழைய தமிழ் அந்த பண் மரபுல ஒரு பண்ணுக்கும் நம்பர் உண்டு, அதுக்குரிய நேரம் உண்டு. அந்த வகையில பகலிலே பாடுவது என்றும் இரவிலே பாடுவது என்றும் மொத்தம் 18 வகையான பண்கள். அப்புறம் சிலது வந்து பொது பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இது நம்முடைய இந்த நட்டபாடை பண் என்பது அந்த பண் வரிசையிலே 7வது பண்ணாக அமைந்திருக்கிறது. பகற்பண்ணிலே 7வது பண்ணாக, பகலில அந்த நேரம், அதாவது 1 மணி 12 நிமிஷத்திலிருந்து 2 மணி 24 நிமிஷம் ஒரு அப்படி 30 நாழிகை அப்படி பாடுறது அப்படின்னு அந்த வகையில அதை அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பண் வரிசையில நட்டபாடை பண்ணு கம்பீர நாட்டை பகற்பண் 7ஆக மணி பகல் 1 மணி 12 நிமிஷத்திலிருந்து 2 மணி 24 நிமிஷம் வரைக்கும் 30 நாழிகை இந்த பாடலை பாடுகிற மரபு. ஏன்னா எந்த பண்ணுல பாடினாரோ அந்த நேரத்தை அந்த பாட்டை பாடி இருக்கலாம் அப்படின்னு வரலாற்று முறையில அதை சுட்டி காட்டுகிற மரபும் நம்மிடத்துல அந்த இசை ஞானம் உள்ளவர்களுக்கு உண்டு. அதெல்லாம் நல்லா கேட்டு படித்தது, எனக்கு அந்த இசை ஞானம் அவ்வளவு இல்லை. அந்த வகையில அந்த பண்ணை பற்றிய செய்தி. அதுக்கப்புறம் பிரமபுரத்திலே அவர் பாடினார். அது தலைமுறையிலே அது காவிரியினுடைய வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் இடைப்பட்ட பகுதியாக இந்த சீர்காழி தலம் இருக்கிறது. அது 14 பெயர்களை கொண்டது, 12 பெயர்களை கொண்டது. அந்த 12 பெயர்களிலும் அவர் பாடியிருக்கிறார். முதலாவதாக பிரமபுரம் என்ற பெயர்களை அவர் பாடியிருக்கிறார். அதுவே அந்த தலத்தின் சிறப்பாக வைத்து அங்கே இருக்கிற பெருமான் பிரமபுரத்து பெம்மான் அப்படின்னு சொல்றது. நம்ம பிரம்மபுரீஸ்வரன் வடமொழியில பேர் வச்சாங்க மாத்தி மாத்தி. ஆனால் இங்கே பிரமபுரத்து பேருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் என்று ஞான சம்பந்தரே அந்த பெருமானுடைய பெயரை எடுத்து கொடுத்திருக்கிறார். அந்த பெயரை நம்ம பயன்படுத்தாம வேற எதெல்லாம் பயன்படுத்திருக்கிறோம். அதனால பேருடைய பிரமாபுரம் என்பதுதான் அந்த பெருமானுடைய பெயர். அம்பாள் வந்து திருநெல்லை நாயகின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த பாடலை எந்த சூழலிலே பாடினார் என்று செக்கிழார் பெருமான் சொல்கிற போது அவரவரே அந்த பாடலை எடுத்து காட்டி அவர் பாடி இருக்கிறார் செக்கிழார் பெருமான். அந்த பாடல் வந்து பெரிய புராணத்துல 76வது பாடலாக அமைந்திருக்கிறது. ஞான சம்பந்தர் புராணத்துல 76 பாடல்ல அவர் ஞானப்பால் உண்டவுடனே சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் சாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலை என்று அந்த ஞான நிலையிலே என்று ஞான சம்பந்த பெருமான் எப்படி பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் அந்த 76வது பாட்டில் எடுத்து காட்டுகிறார். அத செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியனும் மெய்மை மொழி திருப்பதிகம் பிரமபுரம் மேவினார் தம்மை அடையாளங்கள் உடன் சாற்றித்தாதையார்க்கு எம்ம இது செய்த பிரான் இவன் என்றே என இசைத்தார் என்று அந்த தோளுடைய பாடலை சேக்கிழார் பெருமான் சுட்டி காட்டுகிறார். இப்படி சில செய்திகளை தெரிந்து கொள்ளுமாக அந்த பன்முறையை பற்றிய செய்தியை தெரிந்தால் நம்முடைய மாயதனை உதறலாம். தலத்தை பற்றி செய்துகிற போது நம்முடைய வினைகளை சுடலாம். சேக்கிழாருடைய பெருமையான நம்ம மாயதனை அமுக்கலாம் என்ற வகையில
இந்த ஒரு பாடலுக்கு அந்த மாதிரி செய்திகளை நாம் முடிந்த இயன்ற அளவு தெரிந்து கொண்டு அந்த பதிக பாடலை நாம் ஆளுக்கு ஒரு பாடலாக பாராயணம் செய்யலாம். அது முதலாவதாக நமக்கெல்லாம் நம்முடைய இசை ஞானியாக நம்முடைய குரூப்ல இசை ஞானியாக தெரிகிற சாம்பு சிவாஜியா இதை முதல்ல ஆரம்பிப்பாங்க. வாழ்க. திருச்சிற்றமா ஐயா, அடியேன் பண்ணறியாத பண்ணியா இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. நிறையோட தழும்பாது அப்படிதான் சொல்லுவாங்க. அதான் எங்களுக்கு தெரிந்த இசை ஞானின்னு சொன்னேன் நான். நன்றிங்க நன்றிங்க. அடியேன் காதால் கேட்டதை வாயால் ஓதுகிறேன். இறைவன் அருளால் கேள்விதான். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அதனால காதால கேட்டதை வாயால பாடுறீங்க. அதனால செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அந்த செல்வம் இடத்துல அப்படி தங்கி இருக்குது. நாங்களா கேட்டா எங்களால் அது மாதிரி பின்னாடி பாட முடியல. நாங்க எங்க இஷ்டத்துக்குலாம் பாடுறோம். ஆனா நீங்க அதே வழியில பாடுறீங்க. அதனால எங்களுக்கு தெரிஞ்ச இசை ஞானி. வாழ்க. நன்றிங்க. சிவாயன திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறையில் முதலாம் பாடலாக திரு பிரம்மபுரம் என்ற பதியின் மீது நட்டப்பாடி பணிலே பாடப்பட்ட முதலாவது பாடல் திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்து ஒரு வரிசை. அம்மா சித்திரம்மா வாங்க, இரண்டாவது பாட்டு படிங்க. சிற்றம்பலம். முற்றலாமையில நாகமோடேன முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனாப்பலி தேர்ந்தனதுள்ளம் கவர் கள்வன். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த. பெற்ற மூந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. சிற்றம்பலம். மூன்றாவது பாடல். ஐயா பணப்பாக்கத்து ஐயா. ஐயா பணப்பாக்கத்து ஐயா சதானந்தன் ஐயா இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம். வாங்க ஐயா வாங்க. நீ பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலாவன் மதிசூடி. பரந்த இன வெல்வளை சோர என் உள்ளம் கவர்கள்வன். பரந்த இன வெல்வளை சோர என் உள்ளம் கவர்கள்வன். ஊர் பரந்த உலகில் முதலாகிய ஓரூர் இது என்ன. ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன. பரந்த பிற மாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். ஐயா ராஜாராம் ஐயா இருக்க வாங்க. சிவானமையா. பின் பின் மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்று விலங்கு தலை ஓட்டில்
உள் மகிழ்ந்து பழி தேறிய வந்து எனது உள்ளம் கவர் கல்வன் மண் மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெமான் இவன் நன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா. விண்மகிழ்ந்த மதிலேதும் அதே பையா பட்டாங்கம்மா. அடுத்த பாட்டுமா, அஞ்சாவது பாட்டுமா. ஒருமை பெண்மை உடைய சிவாய நம. ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்தது ஓர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மானிவன் நன்றே கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்தது ஓர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஆறாவது பாட்டு மறை கலந்த. வாங்க உமாமா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. மறை கலந்த ஒளி பாட ஆடலாகி மழு ஏந்தி இறை கலந்த எங்கள் வாழ தோர என் உள்ளம் கவர் கல்வன் கரை கலந்த கடியர ஒளில் நீடுயர் தோலை கதிர்த்திந்த பிறை கலந்த பிரம்மாபுரம் மேவிய பெண்மான் இவன் அன்றே பிறை கலந்த பிரம்மாபுரம் மேவிய பெண்மான் இவன் அன்றே. சிவாயினம். இந்த நிகழ்ச்சியை திருவம்பாவத்திற்பள்ள நிகழ்ச்சி அந்த இந்த மாதிரி 5:20 நடத்துறோன்னு அதுக்கு அச்சாரம் போட்டவங்க உமா மகேஸ்வரி அம்மா. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் இப்ப நேரத்துல. வாழ்க. அடுத்து 7வது பாட்டு படை முயங்கு புனலன். வாங்க வேலரசி அம்மா வாங்க. ஐயா சேவியும்.comல இருந்து எடுத்து பாடுறேங்க ஐயா. எதுல வேணாலும் பாடலாமா, உங்களுக்கு எதுல கிடைக்குதோ பாடுங்க. 7வது பாட்டு சடை முயங்கு. சடை முயங்கு புனல் அனல் ஏறி வீசி சதிர் செய்த உடைய முயங்கும் அறவோடு தந்தனதனதுள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு கழி சூழ் குளிர் காணல்லம் பொன்னம் சிறு கண்ணம் பெடை முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பெடை முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. சிவா. திருச்சிற்றம்பலம். அடுத்து 8வது வியரிலங்கு. நன்றிம்மா. நன்றி. பரிமளம்மா வாங்க. சிவாயிரம் ஐயா. வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளை வீத்த வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளை வீத்த உயரிலங்கு அரையன் வழி சேற்றனது உள்ளம் கவர் கல்வன் உயரிலங்கை அரையன் வழி சேற்றனது
உள்ளங்கவர் கல்வன் துயரிலங்கும் உலகின் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் துயரிலங்கும் உலகின் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெமானிவனன்றே பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெமானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாங்க பட்டமாலம்மா வாங்க. தானுதல் செய்திரை தானிய மாலொடு தண்டமறையானும் நீனுதல் செய்தொழில் நிமிர்ந்தானெனதுள்ளம் கவர் கள்வன் வானுதல் செய்மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய்பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே வானுதல் செய்மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய்பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. ஞானசம்பந்தர் பாடும்போது எப்படி பாடியிருக்காருன்னா, வானுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர். அவ பெண்கள் தான் முதல் பாடினாங்கன்னு ஞானசம்பந்தர் சொல்றார். வானுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் அந்த பிரமாபுரத்து பெம்மானை ஏற்றினார் என்பது ஞானசம்பந்தர் வாக்கு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்கீங்களா? நம்ம நிகழ்ச்சிகள அடிப்படை மகளிர் தான், அதனாலதான் சொல்றேன். கிருஷ்ணமூர்த்தி ஐயா பாடுறதுன்னா கலந்துக்கிறாங்க. அதுக்கு ஞானசம்பந்தர் கொடுத்த வாக்கு வானுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த. நன்றி நன்றி நன்றி. வாங்க 10வது பாட்டு. நன்றி 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 நன்றி. சரி மணிமேலம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். புத்தனோடு பொறியல் சமணம் புறம் கூற நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் பழித்தேத்தெனது உள்ளம் கவர் கள்வன் மத்த யானை மருகவுரி உரித்து போத்ததோர் மாயம் இதுவென்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே மத்த யானை மருகவுரி போத்ததோர் மாயம் இதுவென்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. நன்றி. திருச்சிற்றம்பலம். இறுதி பாடல் அருநெறிய மறைவல்ல முனியகன் 11வது. வாங்க பத்மாவதி அம்மா வாங்க. சிற்றம்பலம். அருநெறிய மறைவல்ல முனி அகன் பொய்கை அலன்மேய பெருநெறிய பிரம்மாபுரமேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே. திருச்சிற்றம்பலம். இதனால நமக்கு ஞானசம்பந்தர் கொடுத்த கொடை என்ன? திருநெறிய தமிழ். அதனால நம்முடைய நிகழ்ச்சி தலைப்பு வந்து அந்த திருநெறிய தமிழ்னு வச்சுக்கலாம். ஒரு மாசம் அப்படி அந்த பெயரை மாற்றி மாற்றி போறதுக்கு பதில் திருநெறிய தமிழ் ஞானசம்பந்தர் கொடுத்த பெயரை நம்ம நிரந்தரம் வைத்துக்கொண்டு அந்த திருநெறிய தமிழாலே நாம் இந்த திருமுறை பாராயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப முதல் பதிகம் படித்திருக்கிறோம். இதற்கான சில செய்திகளை நான் முன்னுரையா சொன்னேன்.
சித்தராமா வந்திருக்காங்க. அவங்க ஒரு 10 நிமிஷம் அதை பத்தி செய்தி என்ன சொல்லலாம். வாங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயா, வாங்க. திருச்சிட்டம்பலம் ஐயா. இப்போ நம்ம 2வது நட்டப்பாடையில 1ல 2 அப்படியே பன்வரிசையில் தானே போறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நட்டப்பாடையில அப்படியே தொடர்ந்து இப்போ நட்டப்பாடை எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்த முதல் தடவை, 2வது தடவை, 3வது தடவை அப்படிதான். இப்ப நிகழ்ச்சிக்கு வந்து பாட முடியாம இருக்கிறவங்களுக்கு வந்து 2வது திருமுறை அப்படியே கொடுத்துடலாமா? அந்த முதல் திருமுறையே அப்படியே பாடி சொல்லலாம். அப்படியே முதல் எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் படிச்சாங்க? கிட்டத்தட்ட 21 பேர் வந்திருக்காங்க ஐயா. நம்ம வந்து படிச்சிருக்கிறது 11. ஆமா, அதான் அன்பர்கள் எல்லாம் இந்த காலை பொழுதுல 21 பேர் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த களவுபடாத காலத்தை 2வது திருமுறைக்கு போயிடலாமேன்னு யோசிக்கிறேன். அதாவது குறி கலந்த இசைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு முதல் நாள் முதல் திருமணம் நிக்கட்டும். நாளைக்கு 2 ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் படிச்சா நம்ம 792 பதிகத்தை 792 நாள்ல படிச்சிடலான்னு என்னோட எண்ணம். அந்த பதிகத்தை செய்திகளை சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. திருமுறையை தாங்க 2வது திருமுறை 2வது திருமுறைன்னு சொல்லிட்டு இருக்காரு. முதல் திருமுறையில 2வது பாடல், 2வது பதிகம். சரிங்க, முதல் திருமுறை 2வது பதிகம், 2வது பதிகம் மன்னிக்குங்க ஐயா. முதல் திருமுறை 2வது பதிகம். இப்ப இருக்கு. குறிகலந்த இசை பாடல் என்ன பாடலையும் இப்ப தொடங்கிடலாமான்னு கேக்குறேன். இல்ல இன்னைக்கு நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு அந்த முதல் நாள் ஆனதுனால சித்தராமா வந்திருக்காங்க. அந்த திருமறை பத்தி சில செய்திகள் நான் முன்னே அவங்க பின்னொரு செய்தி முடிச்சிடலாம். விஷயத்த நாளைக்கு வச்சுக்கலாம். அப்பதான் சரிங்க. இன்னொரு விண்ணப்பங்க ஐயா. இப்ப பாடாத இருக்கிற அன்பர்களை வந்து இந்த முதல் திருமுறையில இருக்கக்கூடிய பாடலை கொஞ்சம் திருப்பி பாட வைக்கலாமா? அது வேணா பாட வைக்கலாம். பாருங்க. சரிங்க ஐயா. 5:57 ஆகுது. கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்கீங்களா? சிவா வாங்க வாங்க. கணபதி ஐயா வாங்க. சிவா வாங்க கணபதி ஐயா வாங்க. சிவா முதல் பாட்டுங்களா? தோருடைய செவியா. சிவா திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடை எரியோ பூவன் மதிசூடி தாழுடைய சுடலை படிபோசியின் உள்ளம் கவர்கள் ஏனுடைய மலரால் நான் பொழிந்து ஏத்தே அருள் செய்தே பிழைய பிரம்மபுரம் மேவியே பெம்மாள் இவனன்றே பிழைய பிரம்மபுரம் மேவியே பெம்மாள் இவனன்றே. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். 2வது பாட்டு முற்றாலா நிகழ்ச்சிக்கு வருகிறது பாடாமல் இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள். லலிதாமா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். முற்றல் ஆமை இளநாகமோடு ஏன முளை கொம்பவை பூண்டு வற்றல் ஓடும் கலனப்பலி தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஓத பிரமாபுரமேவிய பெம்மானிவன் அன்றே கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்தே பெற்றம் ஊத பிரமாபுரமேவிய பெம்மானிவன் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நீர் பறந்த
நிகழ்ச்சியில பாடாத இருக்கவங்க யாராவது வந்து பாடுங்க. நான் பாட்டுங்களே. வாங்க ஆண்டலாம் வாங்க. நீர் பரந்த நிமர் புன்சடை மேல் ஓர் நிலாவின் மதிசூடி. நீர் பரந்த நிமர் புன்சடை மேல் ஓர் நிலாவெண் மதிசூடி. ஏர் பரந்த இளவெள்வளையில் சோர என் உள்ளம் கவர் கல்வன். ஊர் பரந்த உலகின் முதல் ஆகிய ஓர் ஊர் இது என்ன. பேர் பரந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது என்ன. பேர் பரந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் அனைவருக்கும். முன்சமையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பின்மகிழ்ந்த மதில் எய்ததுமன்று விலங்கு தலை ஓட்டில் உண்மகிழ்ந்து பலு தெரிய வந்தனதுள்ளவும் கவர் கல்வன். மண்மகிழ்ந்த அரபம் மலர் கொன்றை மலிந்த பறை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. மண் மகிழ்ந்த அரபம் மலர் கொன்றை மலிந்த பறை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. சிவாய நம. திருச்சி. அடுத்து 5வது பாட்டு ஒருமை. ரவிச்சந்திரனையா வாங்க. ரவிச்சந்திரனையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்க வாங்க. ஒருமை பெண்முடையன் தடையன் விடையூறும் இவனென்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தன துள்ளங்கவற்கல்வன். கருமை பெற்ற கடல் கொல்ல மிதந்ததோ காலம் இதுவென்ன. பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி நன்றி வணக்கம். அடுத்த 6வது பாட்டு மறை கலந்த. ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா பாடுறீங்களா? மறை கலந்த. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர் பெருக்குள் எல்லாம் பாடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது பாடாம இருக்கிறீங்களா? நடராஜன் பாடினாரா? இன்னும் பாடலங்க ஐயா. வந்துருங்க. மறை கலந்த பாடல். மறை கலந்த ஒலி பாடலோடாடல் ராகி மழுவேந்தி இறை கலந்த வினவெள்வலை சோரவன் உள்ளம் கவர்கள்வன். கரை கலந்த கடி யார் பொழி நீடுயர் சோலை கதிர் சிந்த விரை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. கரை கலந்த கடி யார் பொழி நீடுயர் சோலை கதிர் சிந்த விரை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. என்ன நான் பாடல, நான் 7வது பாட்டோட நான் பாட்டுமா? பாடுங்க சாமி, பாடுங்க ஐயா, பாடுங்க பாடுங்க. சடை முயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதிர் வெய்த உடை முயங்கும்
அறவோடுழி தந்தனது உள்ளம் கவர்கள்வன் கடல் முயங்கு கழி சூழ் குளிர் கானலம் பொன்னம் சிறகன்னம் பெடை முயங்கு பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே பெடை முயங்கு பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. இன்னும் ஒரு 4 பாட்டு இருக்கு. யாராவது பாடணும்னா பாடலாம், இல்லைன்னா மிச்சத்தை சாமி பாட முடியலாம். தாமோதரன் ஐயா இருக்காருங்க. ஐயா தாமோதரன் ஐயா வணக்கம். 8வது பாட்டு வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை அரையன் வலி செற்றனதுள்ளங்கவர் கள்வன் துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நிகழ்ச்சிக்கு வந்து பாடாம இருக்கணும் 2 பேர் தாங்க ஐயா. ஒண்ணு கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இன்னொன்னு ஓம் சக்தி நடராஜன் ஐயா. நடராஜன் ஐயா புத்தகம் இருந்தா படிங்க, இல்ல அடுத்து நம்ம அடியார் பெருமக்களை பாட வைக்கலாம். சரிங்க, நல்லது ஐயா. இந்த பாடலை வந்து பெரிய புராணத்திலையும் போட்டையா, இந்த முதல் திருமுறை முழுக்க. அதே போல நம்ம திருமுறை டெலிகிராம் சேனல்லையும் இந்த பாடல்களை பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். 1ஆம் திருமுறையில இருக்கிற எல்லா பாடல்களும். ஆமா, புத்தகம் இல்லாதவங்க முதல் திருமுறை இருக்கிற எல்லா பாடல்களையும் ஐயா PDF போட்டிருக்காங்க, அதுல எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். ஐயா சாமசிவம் தொடருங்க. 9வது பாட்டு. நன்றிங்க. தானுதல் செய்திரை காணிய மாலுடு தண்டாமரையானும் நீனுதல் செய்தொழியன் நிமிர்ந்தான் எனதுள்ளம் கவர் கள்வன் வானுதல் செய் மகளிர் முதலாகிய வைய தவறேத்த பேணுதல் செய் பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. ஐயா அனைத்து பாடலும் முடிச்சிட்டுங்களா ஐயா? 10வது பாட்டு நான் பாடுறேன், 11 நீங்க பாடிடுங்க. நன்றிங்க. போரியில் சமணும் போரம் கூற நெறி நெல்லா ஒத்த சொல்ல உலகம் பரிதேர்ந்தனது உள்ளம் கவர் கள்வன் மத்த யானை மறு கௌரி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிற மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே பித்தர் போலும் பிற மாபுரமேவிய பெம்பான் இவனன்றே. இறுதி பாடலையா அருணறியர்? நான் பாடுறேங்க ஐயா, நான் பாடுறேங்க. சிவாயம் நான் பாடுறேன். அருநெறிய மறைவல்ல முனி அகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெமானிவன்றன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல் வினை தீர்தல் எளிதாமே தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. ஆக முதல் தலைமுறைய முழுசா ஒரு முறைக்கு 2 முறை படிச்சிருக்கோம். முதல் நாளான இந்த சித்ராம இருக்காங்க, அவங்க இதை இன்னொரு இருக்கிற 10 நிமிஷத்துல அவங்க ஏதாவது செய்திகள் சொன்னா நல்லா இருக்கும்.
திருமுறை பாராயணத்தை பத்தி. திருச்சிற்றம்பலம். தானே வந்து எனதுள்ளம் கூர்ந்து அடியேமுக்கு அருள் செய்கின்றான்னு சொன்னார் மாணிக்கவாசகர். அது மாதிரி ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே வந்திருந்து நமக்கு இந்த கருத்துரையும் சொல்லி நம்ம எல்லாம் இன்பத்தில் மகளும் நம்முடைய திருவருள் நெறியை முழுதுமாக உணர்வதற்கு ஏதுவாக நமக்கு இங்கே அருள் இருக்கின்றார்கள். அவர் தினசரி முடிந்தால் வரலாம், ஏன்னா அவருடைய நிலைமையை பொறுத்துதான் இது. தினசரி அவர் நமக்கு வந்து இடையே கருத்துக்களை தெரிவித்தால் நன்றாக இருக்க என்று நாம் எண்ணுகிறோம். நன்றி, வணக்கம். வெளியில எங்க நிகழ்ச்சிக்கு போறேன்னா வீட்டுல தானே வந்துடும். சில நேரத்தில் வெளியில போக வேண்டிய நிகழ்ச்சி எதுனா நான் முன்கூடி சொல்லிட்டு போயிடுறேன். சரிங்களா? வாழ்க. நன்றி. சித்ராமாவை கூப்பிட்டுங்க. சித்ராமாவுக்கு அவரை 10 நிமிஷம் பேச சொல்லலையா? ஏன் கருத்தும் இதுவே ஐயா. வாங்க, எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும் குயிக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம் நிகழ்ச்சி முடிக்கலாம். ஆமா, வாங்க சித்ராமா வாங்க. அதான் டைம். 1 hour. அம்மா வாங்க. சிவாய நம்மையா. நன்றி ஐயா. சித்ராமா பேசணும் கொஞ்சம். அவருக்கு அவங்க சொல்ற ஒரு 5 நிமிஷம் கேளுங்க. திருச்சிற்றம்பலம். ஐயாவே எல்லா விஷயம் எல்லா கருத்துக்களையும் சொல்லிட்டாங்க. இதுல வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமாங்க ஐயா. இருந்தாலும் இந்த முதல் திருமுறையாகிய இந்த தோடுடைய செவியன் இது வந்து தோ அப்படிங்கிற எழுத்துல இத்து கூட்டல் ஓ அப்படிங்கிற ஓ என்கின்ற முதல் எழுத்துல முதல் திருமுறை ஆரம்பிக்குது. 12ஆம் திருமுறை உலகெலாம் அப்படின்று மகாரம் இம் அப்படிங்கிற எழுத்துல முடியுது. அப்ப ரெண்டையும் சேர்த்தா ஓம். ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவமாகிய ஓங்காரத்தின் உட்பொருள் தான் இந்த 12 திருமுறைகளுமே. அந்த ஓம்ங்கிறதுக்கு இவ்வளோ விரிவு கிட்டத்தட்ட நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. இது அத்தனையுமே அந்த 12,000 அவங்க பாடு நமக்கு கிடைச்சதுதாங்க 12,896. அவங்க பாடினது இன்னும் அதிகமா இருக்குல்ல. 18,000. திருநாவுக்கரசு பெருமான் மட்டுமே 49,000 பாடல்கள் பாடியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதனால வந்து நமக்கு நம்மளுடைய தவத்துக்கு கிடைச்சது இந்த 12,396. இதை வந்து அந்த பிரணவத்தின் விரிவாக இவ்வளவு பொருள்கள் கலந்ததுதான் அந்த ஓங்காரம், ஓங்காரத்தின் உட்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல வந்து தோடுடைய செவியன் அப்படின்னு இந்த பாடலை, இந்த முதல் பாடல்ல பெருமானுடைய செவி, அதாவது அவர் பால், அவருக்கு வந்து ஞானப்பால் கொடுக்க சொல்லி அம்மை கிட்ட சொல்றாங்க. அம்மா வந்து ஞானம் கலந்து குழைத்து அவங்களுக்கு ஊட்டுறாங்க. அப்போ வந்து தோடுடைய செவியன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த செவியை சிறப்பித்து ஆரம்பிக்கிறார். அந்த இறைவனுடைய அங்கங்கள் எத்தனையோ இருந்தாலும் அவருடைய திருவடியை கூட சொல்லாம ஏன் செவியே சொல்றாரு அப்படின்னா, அதையும் சொல்லிக்கிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ற மாதிரி, அந்த செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. இந்த இறைவனுடைய கழலை ஏத்தக்கூடிய செல்வம் செல்வம் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட, தோடுடைய செவியன், தோடு அணிந்திருக்கக்கூடிய செவியை உடையவன். இறைவன் வந்து அர்த்தநாரீஸ்வர வடிவத்துல பாடும்போது கூட மாணிக்கவாசகர் சொல்வார், தோடும் குழையும் அப்படின்னு. இறைவன் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன் குழை, அம்மை அணிந்திருக்கக்கூடிய அணிகலன் தோடு. அப்ப அம்மை வந்து அம்மையும் இறைவனையும் பிரித்து பார்க்கவே கூடாது. இறைவனுடைய திருவருள் சக்தி தான் அம்மையாக உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது இறைவனுடைய அந்த திருவருளை முதல்ல நினைச்சு பாடுறார். இறைவனுடைய கருணையை முதலாக வைத்து, இறைவனை விட இறைவனுடைய கருணை எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறதுனால அந்த உயர்வை சிறப்பிப்பதற்காக தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாரு. அதனால வந்து இதை நாம் எல்லாரும் தினந்தோறும் பாராயணம் செய்வதற்கு நம் முன் செய்த தவத்தின் முடிவிலா ஈட்டம் காரணமாக இந்த சேனல்ல ஐயாவோட இணைந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிட்டி இருக்கிறது. அதற்காக இறைவனுக்கு நன்றி. அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. ஐயா அவர்களுக்கும் இந்த சேனலை நடத்தக்கூடிய அந்த ஐயா அவர்களுக்கும் நன்றி. அனைவருடைய திருவடிகளையும் வணங்கிக் கொள்கின்றேன். தினந்தோறும் நம்ம இதை தொடர்ந்து ஐயாவின் வழி நின்று
படித்து பயன் பெறுவோம். திருநெறிய தமிழை தினந்தோறும் தினந்தோறும் காலையில் எழுந்து பாடுவதற்கு நம்ம பாடினாலும் சரி, படித்தாலும் சரி, அதை கேட்டாலும் சரி, எல்லாருமே வந்து கேட்டல் உடையார் பெரியார். கற்றவர்களும் அதை கேட்டவர்களும் அதை கேட்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரியார்னு திருமுறையிலேயே இருக்கு. அதனால வந்து இந்த திருமுறையை பவன் எனும் நாமம் பிடித்து பன்னால் அழைத்தால் இவன் நம்மை அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமேன்னு அப்பர் பெருமான் சொல்றாரு. அதனால அவருடைய நாமங்கள் இருக்கக்கூடிய இந்த திருமுறையை நம்ம பன்னால் பிடித்து அழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தினந்தோறும் நாம் படிக்க வேண்டும். உயிர் உள்ளளவும் தொழுக அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். உயிர் உள்ள வரைக்கும் நாம திருமுறையை படிக்கணும். அந்த பெருமானை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அதனால அந்த பெருமானை பற்றி நாம் தினந்தோறும் பாடி அதன் மூலம் அவர் புகழை பேசுவதற்கான வாய்ப்பு நமக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது அது பொருத்தமாக இருக்குமா என்று தெரியவில்லை. எத்தனை முறை வேண்டுமானாலும் நன்றி சொல்லலாம். அதனால அந்த சேனலுக்கு நன்றி. சேனலுக்கு நன்றி. அது மூலம் எங்களை வழிநடத்தக்கூடிய ஐயா 2 ஐயாங்களுக்குமே ரொம்ப நன்றிங்க ஐயா. அதனால வந்து திருமுறைகளை படிக்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம். கண்டிப்பாங்க. மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே திருமுறை பாராயணம். அந்த வகையில முதல் திருமுறை நாம் திருஞான சம்பந்தருடைய தோடுடைய செவியன் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்கி இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. ஐயா சாமசுவையா வாங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணினள் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணினள் ஆளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணினள் ஆளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆரிது தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மெல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் இரவு 9:50 திருத்தொண்ட தகபாடி திருத்தொண்ட நாயனாரோடு இணைவோம். வாழ்க. கண்டிப்பா. மிக்க மகிழ்ச்சிங்க. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிக்கு வருகிற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நாளைக்கு பாடக்கூடிய பதிகம் 1ஆம் திருமுறையில 2வது பதிகமாக குறி கலந்த இசை. ஆமா, 2வது பதிகம் 1ஆம் திருமுறையில 2வது பதிகமா இருக்கிறது குறி கலந்த இசை. கட்டப்பாடை எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பா 11 பாடல் திருப்பதிகம். ஆமா ஆமா நிச்சயம். அது 2வது பதிகம் எடுக்கும் பொழுது 3வது எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 20 பேர் 11 பேருக்கு மேல வந்துட்டீங்கன்னா அடுத்த பதிகத்தையும் அப்படியே தொடங்கி அதை முடிச்சிடலான்றது அடியனுடைய தாழ்மையான கருத்து. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றிங்க. விடைபெறலாம். திருச்சிற்றம்பலம். அந்த காலை நிகழ்ச்சியில நம்ம பேச்சை குறைச்சிட்டு மாலை நிகழ்ச்சியில பேச்சை வச்சுக்கலாம். பேச்செல்லாம் மாலையில வச்சுக்கலாம். நிகழ்ச்சியில பாராயணம் மட்டுமே பண்ணுவோம். இந்த முதல் நாள் பேசணும். அதனால தினம் 2 பதிகம் படிச்சிடலாம். வாழ்க. சரியா இருக்கும். நன்றி உரையாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அறிமுக உரையாற்றிய ஐயா அவருக்கும்
சாம்பசிவ ஐயா மிக வரலாற்றிலே மிக சிறப்பு வாய்ந்த முதல் பாடலை பாடி ஐயா அவர்களை இசைஞானி என்று பட்டம் கொடுத்திருக்கிறார் ஐயா அவர்களுக்கு. அவர்களையும் வருக என்று வரவேற்று சாம்பசிவ ஐயாவை அம்மா என வாழ்த்துறை செய்த சித்ரா அம்மா அவர்களையும் வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஐயா பணப்பாக்கத்து ஐயா சிறப்பாக ஒரு செய்தி சொன்னார்கள். ஐயா தினமும் வந்து சிறப்பு செய்யும்படி பணிவன்போடு கேட்டுக்கொண்டார்கள். அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னா திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்று இனிதே கூறி அமைக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம்.